பேரண்டிங் வந்து எப்படி இருப்பாங்க தெரியுமா? பிள்ளைகளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சா ஏன் சீக்கிரம் எழுந்திரிக்கிற அப்படிம்பாங்க. லேட்டாக எழுந்திரிச்சா ஏன் லேட்டாக எழுந்திரிக்கிற, படித்தா நீ படித்து என்னத்தை கிழிக்க போகிற, என்னத்தை மண்ணள்ளி போட போகிறேன்னு கேட்பாங்க. அடுத்து வேலைக்கு ட்ரைவர், ஆமாம் இவளுக்கு வேலை கிடச்சிட்டு தான் மறுவேலை, எத்தனை இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு ஒரு வேலையாவது கிடச்சிதா அப்படிம்பாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம மனசை உடைக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது, தன்னம்பிக்கை, தைரியத்தை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காதுபடவே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் பேசுவாங்க, சொந்தக்காரங்கிட்டலாம் பேசுவாங்க. ஆமாம் இங்கே ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் வீட்டில் தான் இருக்குது, எந்த எக்ஸாம் எழுதி எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த டாக்ஸிக்காக இருக்கிறவங்க வந்து அவங்க டாக்ஸிக்காக தான் அந்த சூழலில் தான் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி ஜீனே டாக்ஸிக்காக அந்த ஜீன்ஸ் வந்து இருக்கும். முன்னோர்கள் இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம். வீட்டில் யாராவது ஒரு அந்த ஜீனில் இருந்து கண்டிப்பாக அந்த அந்த பழக்கம், தொற்றில் பழக்கம், சுடுகாடு மட்டுமே அவங்களோட பிறவி குணத்தை மாற்ற முடியாதுங்க. இந்த 40 வயசில் நான் இப்போ 60 வயசில் பேய் குணமா பேய் மாதிரி தான் வராங்க. நிறைய வீட்டில் பேயோட பிசாசு மாதிரி வராங்க. எம்மனா வராங்கங்க. எம்மா அவங்கள சமாளிக்கிறது வீட்டில் உள்ளவங்களே சமாளிக்க முடியலையா? நம்ம வெளியே இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல எப்படி சமாளிக்க முடியும்? ஹேண்டில் பண்ணுறது, மற்றவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் வந்து அடுத்தவங்கள கூட ஹேண்டில் பண்ணலாம், வேலை பார்க்குற இடத்துல கூட ஊமையாக இருந்து ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் வீட்டில் உள்ளவங்க ஊமையாக கூட இருக்க விட மாட்டாங்க. நீ ஏன் ஊமையாக இருக்க, நீ ஏன் கதவை பிடிக்கிட்டு இருக்க, நீ ஏன் படிக்க, நீ ஏன் வேலைக்கு போகிற, ஐயோ இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு அப்படி கோவம் வந்துடும். யாராவது கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், உனக்கு என்ன வேலை தானே செய்யணும், காலையில் சீக்கிரம் எழுந்திக்கிறேன், படிக்கிறேன், நான் என்னோடய வேலையை பார்க்குறேன், உனக்கு என்ன வாயை முடிப்போ அப்படின்ட்டுருவேன். அதுக்கப்புறம் உனக்கு சமையல் பண்ணுமா, சரி நான் சமையல் பண்ணி வச்சுருவேன், 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பண்ணி வச்சுருவேன். வேறு ஏதாவது வேலை பண்ணணுமா, வீடை தூத்து துடைக்கணுமா, 10 நிமிஷத்தில் வீடை சுற்றி டக்கு டக்குன்னு தூத்து போட்டுட்டு வந்துடுவேன். அடுத்து மாடியை தூத்து போடணுமா, சாயங்காலம் 2 நாளைக்கு ஒருக்க தூத்து விட்றேன். இதை விட வேறு என்ன செய்யணுங்க? அடுத்து வீடை மாப்புலாம் போட்டு தருவேன். 5 ரூம் இருக்குது, மாப்புலாம் போட்டு துடைக்கணும்னா 1 ரூம் 2 ரூம் வேணால் துடைக்கேன் அப்படின்ட்டுருவேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை அடிமைகளாக வேலைக்காரிகளாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணுங்கனாலே அவ்வளோ இலக்காரம், அந்த இலக்காரமாக பார்க்குற குணத்தை வந்து வரவழைக்கக்கூடாது. எனக்கெல்லாம் பார்த்தா கடுமையான கோவம். பொண்ணுங்களை பாடப்படுத்தணும். அது பொண்ணுங்க கேரக்டர், சீரியல் உள்ள கேரக்டரை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. சீரியலில் நடிக்கிற பொண்ணுங்களை கூட அந்த முண்டை இந்த முண்டைன்னு பேசுகிறாங்க. எனக்கு கோவமாக வருதுங்க இப்படிலாம் பேசும்போது. நீங்களாம் படித்து மண்ணள்ளி போட்டு என்னத்துக்கு? நீங்களாம் படித்த படிப்புக்கு தகுந்த உங்களுக்குலாம் எமோஷனல் மெச்சூரிட்டி இல்லைன்னா சொல்லிட்டேன். எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட உங்களுக்கு இல்லை. வயசாகி என்னத்துக்கு? எவ்வளோ அனுபவம் வாழ்க்கையில் இருந்தது உங்களுக்கு ஒரு கூறு கிடையாது. இதில் வேறு மற்றவங்களுக்கு கூறு கிடையாதுன்னு வேறு மற்றவங்கள வேறு சொல்ல வேண்டியது அப்படின்னு. எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே பக்தி பாடலை போடுறதுன்னு 60ல் சவுண்டு வைப்பாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போதுலேருந்து அப்படி தான் சவுண்டு வச்சுட்டுருந்தாங்க. அடுத்து நமக்கு கடுப்பாக இருக்கும். காலையில் நேரம் எவ்வளோ தான் இருக்கும், 4 மணி 5 மணி டயத்தில், அந்த மாதிரி டயத்தில் தான் நமக்கு வந்து படிக்கணும், வீடியோ எடிட் பண்ணணும், ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்கணும், கண்டென்ட் யோசிக்கணும் அப்போலாம் தோணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் சவுண்டை ஏற்றிடுவாங்க. நமக்கு காலையிலேயே டென்ஷனை ஏறிடும். அதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது. ரூம் கதை இழுத்து அடைச்சிட்டு உள்ளே இருந்து படிக்க வேண்டியதான், எழுத வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சொன்னால் நீ எங்கேனாலும் போய் என்னன்னாலும் செய், வேறு எங்கேயா போய் வேலை பாரு, படி. நான் அப்படி தான் இருப்பேன். திமுறாக பேசுவாங்கங்க. எனக்கு அது சின்ன பிள்ளைகளை மாதிரி நடத்துகிறாங்க. எனக்கு அதுதான் கடுப்பாக இருக்குது. நம்ம 40 வயசு மேலாவது சின்ன பிள்ளை மாதிரி நடத்துகிறாங்களே. இன்னும் ஸ்கூலில் படிக்க போனால் இல்லை நம்ம காலேஜில் படிக்க டீனேஜுக்களா அப்படின்னு எனக்கு கோவம் வரும். நம்மளும் வாழ்க்கையில் பல போராட்டம் பிரச்சனைகளை பார்த்து கடந்து வந்தாச்சு. இனி பிள்ளைகளுக்காண்டி வாழணும், படிக்க வைக்கணும். அதுக்குள்ளே படிக்க வைக்கிறது தானே இங்கே இருக்கோம், அது கூட புரிய மாட்டேங்கி. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கூட பெற்ற பிள்ளைகள் கூட வந்து போட்டி போடுவாங்க. நீ சீக்கிரம் எழுந்திக்கா, நானும் சீக்கிரம் எழுந்திக்கா. காலங்கத்தில் 5 மணிக்கு அப்படின்னு கத்திட்டு எந்திப்போங்க. எனக்கு கடுப்பாக இருக்கும். நான் எந்திக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஊமையாக போய் இப்போ காப்பி சடச்சடன்னு போட்டுட்டு தண்ணியை கோரிட்டு ஓடிடுவேன். ஏன்னா யாராவது பார்த்துட்டாங்க, அதுவும் எங்கள் வீட்டில் பார்த்தாங்க இல்லைங்களா, அப்படியே முழிப்பாங்க. அதுக்கு நம்ம எந்திரிச்சோம்னா என்னமோ இவ மட்டும் எதுக்கு எந்திக்கா, டயட் பண்ணாமல் எதுக்குக்கா டயட் பண்ணுறா, இப்போ எதுக்கு டயட் பண்ணுறா அப்படின்னு கோவம் வரும். உடனே ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, வடை பஜ்ஜியெல்லாம் வந்துடும். முன்னாடியெல்லாம் எப்போமாவது ஒரு ஃபங்க்ஷன்னா தான் வாங்கிட்டு வந்துடும். இப்போ டெய்லியும் வாங்கிட்டு வந்து கொடுக்காங்க. நம்ம டயட்டுன்னு வாய் வளரி சொல்லிட்டோம்னு வைங்க, ஒரு ஃப்ளோவில் வந்துட்டுனீங்களா,
உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த டாக்ஸிக் பேரண்டிங் இருக்காங்களே, பேரண்ட்ஸ் ஃபுல்லாகவே யார் நல்லவங்கன்னு சொல்ல முடியல, எல்லாருமே டாக்ஸிக் தான். அப்படி பார்த்தா நானே நேரடியாக எதாக இருந்தாலும் சொல்லிவிடுவேன், உங்களுக்கு மெச்சூரிட்டி பத்தாது, நீங்களாம் டாக்ஸிக்காக இருக்கீங்க அப்படிமே. என்னை பார்த்தா நம்ம காலை சுற்றின பாம்பு கடிக்காமல் விடாதுங்கிற மாதிரி நம்மளையே இந்த பாடு படுத்துகிறாங்களே, இவங்கக்கிட்ட எப்படி தான் சமாளிக்காங்களோ அப்படின்னு நினைப்பேன். அந்த அம்மாக்கள்லாம் எப்படி அதுவும் அம்மாக்கள் பண்ணுற பாலிடிக்ஸ் அதுக்கு மிச்சம். அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, யார்கிட்டையாவது கதை இழக்கணும். நம்மளை பற்றி குறை சொல்லலைன்னா தூக்கம் வராது. எங்கள் மாமியார் கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க நம்மளை பற்றி. அப்போ இவங்க சொல்லும்போது என் மாமியாரே சொல்லலை, நீ எப்படி என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்னு கோவம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஆனால் காட்ட முடியாது. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நேரடியாக கேள்வி கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா நாங்கள் தானே பார்ப்போம், நாங்கள் தான் பிள்ளைகளை படிக்க வைப்போம், நாங்கள் தான் செலவு பண்ணுவோம். இல்லை வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைன்னா வேலைக்கு போ, வீட்டில் இருக்காது அப்படிம்பாங்க. நம்ம பிள்ளைகளை வச்சு 2 பிள்ளைகளை வச்சுட்டு எங்கே போயிருப்போம், ஒரு சேஃப்டிக்காண்டி தானே இருக்கும். வெளி உலகமே மோசமான உலகமாக இருக்குது, பெண்களுக்கு சேஃப்டியே இருக்க மாட்டேங்குது. இதில் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம், நம்ம கதி என்ன ஆகும் யோசிக்கும் போதே ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதுலேயும் நான் ஒரு பிஎஃப் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆஃபீஸ்க்கு போனேங்க. எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு போனேன். எதுக்கு, என் பொண்ணுக்கு தான் டிஜிட்டல் அக்கௌண்ட்டு ஏதோ ஓப்பன் பண்ணுறதுக்கு போனேன்னு நினைக்கிறேன். போயிட்டு இன்னொரு ஆஃபீஸ் இருக்கும், அது என்ன ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். அங்கே வந்து லேட்டாக